ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாம் வெளியே கிளம்பியாச்சு. ஏன்னா பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டதுனால நாங்கள் எங்கேயும் கிளம்பவே இல்லை. இப்போ எங்களுக்கு சம்மர் வெக்கேஷனுங்கிறதுனால சரி எங்கேயாச்சும் வெளியே போகலாமே அப்படின்னு இங்கே பக்கத்தில் இருக்கிற பார்க்காவது நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். நாங்கள் இங்கே எங்கே போகிறோன்னா நேரு பார்க் போகிறோம். டெல்லியில் இருக்கிற நேரு பார்க் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாத்தனார் பசங்க, என்னோடய பசங்க, மாமனார் மாமியார் எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியும் இருந்தது, வெயிலும் அடிச்சிச்சு. சரி நம்ம 4 மணிக்கு மேலே கிளம்புனா சூப்பராக இருக்கும், வெயில் அவ்வளோ இருக்காதுன்னு பார்த்தா அப்பயும் வெயில் பயங்கரமாக இருக்குது. பாருங்களேன், 4 மணிக்கு மேலே தான் கிளம்பியிருக்கோம். வெயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்பயே கிளம்பியாச்சு. ஏன்னா குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக நம்ம வெளியே கூட்டிகிட்டு போனால் தான் அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நேரு பார்க் தான் போயிட்டுருக்கோம். வந்தாச்சு. கார் பார்க் பண்ணிகிட்ருக்கார் ஹஸ்பண்ட். சரி அதுக்குள்ளே நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்களே இறங்கி போயிட்டுருக்கோம். பாருங்களேன், வந்த உடனே எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா வீட்டில் அடைஞ்சே இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளியே வந்தால் ஐயோ நம்ம சுற்றணுமே, ஜாலியாக இருக்கணுமேனு சொல்லி அவங்க எப்படி சுற்றுறாங்கன்னு பாருங்களேன். சின்ன பையன்னு பார்த்தீங்கன்னா விட்டால் போதும், அவன் குடுன்னு ஓடிடுவான். அவனை பார்த்து பத்திரமா தான் பிடிச்சிருக்கணும். வந்தாச்சு பார்க்க, பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரம் வந்து யாருமே அவ்வளோ பார்க்கில் இல்லை. ஆனால் இந்த நேரு பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நாங்கள் வந்தோம், இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தோம். அப்போ கூட்டம். அப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குளிர் டயத்தில் வந்தோம். அப்போ வந்து வீக்கெண்டில் தான் நாங்கள் வந்தோம். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர்றது, எல்லாம் உட்காந்து சாப்பிட்றது, அந்த மாதிரின்னு எவ்வளோ பேர் இருந்தாங்க. கூட்டம் ஜாஸ்தி அன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி பாருங்களேன், பார்க்கில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நிறைய பேர் வாக் பண்ணுறவங்க பண்ணிகிட்ருக்காங்க, மற்றது நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இங்கே பாருங்களேன், குண்டுமல்லி செடி பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே குண்டுமல்லி செடியாக இருந்தது. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் சரி ஒரு இடத்துல நம்ம உட்காந்து சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு என் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து தயிர் சாதம் கொண்டு வந்தாங்க. சரி பசங்களை கூட்டிகிட்டு போகிறோமே, வழியில் பசிக்குமே அப்படின்னு வீட்டிலேருந்து கொண்டு போனாதாங்க நல்லது. ஏன்னா வெளியே சாப்பாடு சாப்பிட்டா அது ஜீரணம் ஆகாதுல்ல. சரி அப்படின்னு நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகலான்னு மாமியார் வந்து தயிர் சாதம் கொண்டு வந்தாங்க. அதை தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். அப்புறம் வந்து பாருங்களேன், என் ஹஸ்பண்டும் மாமனாரும் சேர்ந்து பேட்மிண்டன் விளாண்டுட்ருக்காங்க. ஏன்னா விளாட்றதுன்னா எல்லாம் குழந்தைங்கள் மாதிரி நம்ம குழந்தைங்களோடு சேர்ந்து நம்மளும் குழந்தைங்களாம் விளாட ஆரம்பிச்சிடுறோம். இப்போ இவங்கெல்லாம் சாப்பிட்டு சரி அப்போது நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பேட்மிண்டன் விளாடலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஸ்கூல் டயத்தில் இந்த மாதிரி விளாண்டது. அதுக்கப்புறம் எங்கள் பசங்க தான் விளாடுறாங்க, நம்மளுக்கு விளாட்றதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதில்ல. சரி நம்மளும் விளாட்லான்னு சொல்லிட்டு இருந்தேன். இவன் என் நாத்தனார் பையன், நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு வந்து ஹாய் எல்லாம் பண்ணிட்டு போகிறான். பாருங்களேன் எப்படி இது. அதுக்கப்புறம் பாருங்கள், நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பேட்மிண்டன் ராக்கெட் விளாண்டுட்ருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விளாடாவே அது தனி என்ஜாய் தாங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு டைம் எடுக்கிறது இல்லை, நம்ம பசங்களையே பார்க்குறது, அவங்க கூடயே ஜாலியாக விளாடுறது பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்குது. பட் நம்மளுக்குன்னு அந்த டைம் எடுக்கிறது இல்லை. இன்றைக்கி சரி நம்ம விளாடலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் விளாண்டுட்ருக்கோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா சின்ன குழந்தைங்களோட சேர்ந்தால் நம்மளும் அதே மாதிரி ஆயிரும் இல்லை. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பார்க்கில். பாருங்கள், என் நாத்தனார் பையன் வந்து இங்கேயும் பார்க்குறான் அங்கேயும் பார்க்குறான். அந்த ராக்கெட் விளாட்ற கீழே விழுறதுனால, அந்த காக் விளையாடுறதுனால அதை எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறான். பட் இந்த தடவை நாங்கள் அடிச்சுட்டே இருந்தோம். அவனும் முழிக்கிறான், எடுத்துகிட்டு வரட்டுமா வேணாமா அப்படின்னு. பாருங்களேன் சூப்பராக இருந்தது. பார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பார்க்கு. நம்ம குழந்தைங்கள வீக்கெண்டில் இல்லை எப்போயாச்சும் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து விளையாட வைக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இது வந்து பாருங்களேன், தண்ணி பிடிக்கிறது. இங்கே வந்து நம்ம அந்த பட்டன் மேலே ப்ரெஸ் பண்ணால் கீழே தண்ணி வரும். இது தில்லி ஜல் போர்ட் தண்ணி தான், பியோர் தண்ணி தான், ஃபில்டர் தண்ணி தான். பாருங்களேன், காஸ்டெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம அந்த பட்டன் அழுத்தினாலே போதும், தண்ணி வந்துடும். நாங்கள் தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி பார்க்கு கொஞ்சம் ரவுண்ட் அடிக்கலாமே அப்படின்னு போயிட்டுருக்கும்போது என் சின்னவர் பாருங்களேன், காக்காலாம் உக்காந்துட்ருக்கு, அதை பிடிக்கிறதுக்கு ஓடுறாரு பாருங்களேன். என் பெரிய பையனும் நாங்கள் இதுக்கு முன்னாடி வேறு இடத்துல இருந்தோம், அங்கேயும் நாங்கள் பார்க் போகும்போது நோய்டாவில் இருந்தோம். அப்போ வந்து இவன் இப்படி தான், என் பெரிய பையன் வந்து பார்த்திங்கன்னா
புறா வந்து பிடிக்கிறதுக்கு போவான். அதே மாதிரி இப்போ அவன் தம்பியும் பண்ணுறான் பாருங்கள். இவன் வந்து புறா பிடிக்கல, காக்காவை தான் பிடிக்கிறதுக்கு போகிறான். அங்கே டாகி இருக்குது, அந்த பயம் கூட இல்லைங்க. அப்பயும் போய் அந்த காக்காவை பிடிக்கிறதுக்கு போகிறான் பார்த்தீங்களா. இவன் நாத்தனார் பையன் வந்து போய் கூட்டிகிட்டு வரான். சரி வா, அங்கே டாகி இருக்குது, அங்கே போகாத அப்படின்னு. ரொம்ப அறிவு இவனுக்கு. ஏன்னா அவனா அந்த மாதிரி பார்த்துக்கிறான் என் சின்ன பையனை. இவங்க 2 பேர் பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. 2 பேரும் நல்லாவே ஹாப்பியாக விளாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பாருங்களேன், ஃபவுண்டைன் இருக்குது. சரி நாத்தனார் பொண்ணு சொன்னால் வாங்கத்தான் நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் பாருங்களேன், சூப்பராக இருந்தது. ஃபவுண்டைன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் எரியுது. இது வந்து நைட் டயத்தில் தான் வந்து இந்த இடம் சூப்பராக இருக்கும். அந்த தண்ணி மேலேருந்து கீழேருந்து மேலே வரத்துக்கு அந்த லைட்ஸுக்குமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் மத்தியான டயத்தில் வந்ததுனால எங்களால் சரியாக அந்த லைட்டிங்கெல்லாம் பார்க்க முடியாது. பட் அப்பயும் ஓகே, நல்லா பார்த்தாச்சு. இவனை பாருங்களேன், என் பெரிய பையன். இது வந்து யோகா ஸ்தல். யோகா வந்து இங்கே யோகா பண்ணுவாங்க உட்காந்து. சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கவே. அந்த இடம் ஃபுல்லாக கிராஸாக அழகாக இருந்தது, பச்சை பசேருன்னு அழகாக இருந்தது. அங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோதாங்க, நாங்களும் கிளம்ப போகிறோம். டைமும் ஆகிடுச்சி. சரி நம்ம கிளம்பலாம், வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சி. சரி அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு பார்க் வியூஸ் காமிக்கிறேன் பாருங்களேன். பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பாருங்களேன், பெரிய ஃபவுண்டைன் இருந்தது. அதையும் சரி வீடியோ எடுத்துடலாமேன்னு நான் ஷூட் பண்ணேன். இனி அவ்வளோதாங்க, இனி நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்க வசந்த் குஞ்ச் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு மால் இருக்குது, ஸ்கொயர் மால். அங்கே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இவன் வந்து வண்டியில் பாட்டு போட்டானேன்னு இவங்க டான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. எல்லாம் ஆடலும் பாடலுமாக வந்துட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்கொயர் மால், வசந்த் குஞ்சில் இருக்குது. நாங்கள் வந்துட்டோம். இங்கே எதுக்கு நாங்கள் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மாலுக்கு வெளியே வந்து பாருங்கள், இங்கே காமிக்கிறேன் பாருங்களேன், குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி ஸ்லைட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி நம்ம வந்துட்டோம், இவங்களை கொஞ்சம் ஸ்லைடெல்லாம் காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். வந்த உடனே எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கார் ரைடு இருக்குது, அந்த மிக்கி மவுஸில் இருக்குது, ட்ராம்ப்லின் இருக்குது. அதெல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ அதான் போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் தெரியுது பாருங்களேன். என் சின்னவர் வந்து பார்க்குறாரு, இன்னும் கீழே தெரியுது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பாய் பண்ணுறாரு. அங்கே பாருங்கள், பாய் பண்ணுறாரு. ரொம்ப கீழே தெரிஞ்சதுனால நான் வீடியோ எடுத்தேன், நல்லா இருந்தது. ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கிட்ஸை வந்து இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன், இந்த ரைடுமே ஒரு ரைடு அதாவது காஸ்ட் தனி காஸ்ட்டாக இருந்தது. பட் ஓகே, நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தவங்க அவங்க ஜாலியாக தானே நம்ம இருக்கிறாங்க காசை. ஸோ அதனால் நம்ம கூட்டிகிட்டு வந்து அவங்க ஒரு 2 ரைடில் உட்கார வச்சோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாருங்கள், இந்த கார் ரைடு தான் போகணுன்னு சொன்னாங்க சின்ன பசங்க, என் நாத்தனார் பையனும் என் சின்ன பையனும். சரி அவங்க 2 பேர்த்தையும் நம்ம காரில் உட்கார வைக்கலான்னு சொல்லி அவங்கள நாங்கள் காரில் உட்கார வச்சோம். சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க காரில், வண்டியில் போக ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா இந்த கார் ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து அந்த இங்கேருந்து அங்கே அந்த சைடு நாங்கள் வந்து இறங்கணும்ல, அங்கே வரைக்கும் ரவுண்ட் அடிப்பாங்க. ஸோ ஜாலியாக இருந்தது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஸ்லைட்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன், எவ்வளோ ரைடு இருக்குதுன்னு பாருங்களேன். ஜாலியாக எல்லாம் சூப்பராக விளாண்டாங்க. இப்போ ஃபைனலாக இவங்கெல்லாம் உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு இது வந்து பேட்ரி கார். அதில் உட்காந்த உடனே அந்த பின்னாடி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க கையில் பாருங்களேன் ரிமோட் இருக்குது, அதை ரிமோட் வச்சு ஓட்டுவாங்க. இவங்க எல்லாம் உட்காந்துட்டாங்க. நான் இவங்களை அப்படியே வீடியோ எடுக்கிறேன். ஜாலியாக இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க நாங்கள் வண்டி ஓட்டுறோமே அப்படின்னு. என் பையனும் பாருங்களேன் பிடிச்சி இழுக்கிறாத. ஃபைனலாக ஒரு ரவுண்டு இவங்க சுற்றி காமிச்சாச்சு. இவங்களும் நல்லா ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், என் பையனும் நாத்தனார் பொண்ணுமே இதில் மிக்கி மவுஸில் இதில் உட்காந்து குதிக்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி வெளியே வர்றது, ஃபேமிலியோட வெளியே வர்றது, பசங்களை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும். அடிக்கடி நாங்கள் பிளான் பண்ணுவோம் இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு. ஏன்னா இனி பசங்களுக்கு லீவு தானே, சரி நம்ம இந்த டயத்தில் போகலாம் தான். ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பாருங்கள் எங்கேயுமே போக முடியாது. நம்ம அவங்கள வீட்டும் சரி, இப்போ டியூஷன் ஸ்கூல் அதை தான் பார்க்க முடியும்.
ஸோ எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது. அங்கே பாருங்களேன், ஒரு பொண்ணு பக்கி ஜம்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ மேலே போய் கீழே வராங்கன்னு பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் அதுவும் சின்ன சின்ன பசங்களாம் அதில் உட்காந்து விளையாடுறது பார்த்தாலே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா பயமே இல்லாமல் இதில் குதிக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஜாலியாக பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இதில் பாருங்கள், இவங்க இந்த மிக்கி மவுஸில் இன்னும் வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க. வண்டியிலேருந்து இவங்க கூட சின்ன பசங்க இறங்கிட்டாங்கன்னா இவங்க வர மாட்டேங்கிறாங்க. பாருங்களேன், குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. என் பையனும் நாத்தனார் பொண்ணுமே குதிச்சு விளாண்டுட்ருக்காங்க. இவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இவங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ரவுண்டுமே பாருங்கள் முடியறதாயிடுச்சு. அவ்வளோதான், இனி இவங்க ரவுண்டும் முடிஞ்சிடும். பாருங்களேன் எப்படி வண்டி ஓட்டிகிட்டு வராங்கன்னு பாருங்கள் 2 பேருமே. அவ்வளோதாங்க, இவங்களோட இது முடிஞ்சிச்சு. சரி, நம்மளும் ஒரு வாட்டி பக்கி ஜம்பிங் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நானுமே சரி ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நானும் அதில் டிக்கெட் வாங்கி சரி நம்ம ஒரு வாட்டி போய் போகலாம், எப்படி தான் இருக்குதுன்னு தெரியல, ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நானுமே அதில் என்னை எல்லாம் சைட்லேருந்து எல்லாருமே டைட் பண்ணி கட்டிட்டாங்க. இப்போ பாருங்களேன், என்னை மேலே தூக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயம் இல்லை. பட் அது மேலே கீழே வரது பார்த்தாலே எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் எடுத்துச்சு. ஐயோ நான் கத்துறேன், ஐயோ நிறுத்துங்க ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. பாருங்கள், வேணுமுன்னே மேலே தூக்கிட்டு போகிறாங்க பாருங்களேன். கத்துன உடனே தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணுங்கள் இல்லைன்னா நான் போகிறேன் அப்படின்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மேலே ஸ்லோவாக பண்ணாங்க. இப்போ நினச்சேன் எப்படி தான் சின்ன பசங்க இதில் வந்து இந்த மாதிரி மேலேயும் கீழேயுமே ட்ராம்பில் இந்த பக்கி ஜம்பிங்கில் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம் எடுத்துச்சு. நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடியிலேருந்தே நான் எல்லா ரைடுமே நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எந்த பயமும் இல்லை. பட் இப்போ என்னன்னு தெரியல, ஒரு ரைடு பார்த்தாலே பயமாக இருக்குது. சரி, பட் நம்ம ட்ரை பண்ணணுமே அப்படின்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நானும் இதை ட்ரை பண்ணேன். பட் நல்லா இருந்தது. அது என்ன மேலே ஜாஸ்தி மேலே தூக்கிட்டு போனால் தான் கொஞ்சம் பயம் இருக்குது. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. குதிச்சிக்கிட்டே இருந்தேன், மேலேயும் கீழேயும் குதிச்சிக்கிட்டே இருந்தேன். எல்லாம் அங்கே பார்க்குறாங்க. ஏன்னா நான் அப்படி கத்துறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த டயத்தில். எனக்கு கத்துறதா இல்லை சிரிக்கிறதா என்ன என்ஜாய் பண்ணுறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பட் நான் நல்லா என்ஜாயும் பண்ணேன், நல்லாவும் கற்றுனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பக்கி ஜம்பிங். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கானது தான். பட் இதில் வந்து ஓரளவு கம்மி வெயிட்டாக இருக்கிறவங்க இதில் பண்ணலாம். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்ததுனால என்னை சரி நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னையும் ட்ரை பண்ண வச்சாங்க. பட் இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த ரிஷிகேஷ், மணாலி இந்த சைடெல்லாம் போனால் இதை விட பெருசாக ராக்கெட் பங்கி ஜம்பிங்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அது பெரியவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு போகும்போது அதையும் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாம் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் KFC வந்துவிட்டோம். சரி கொஞ்சமாக ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் KFC வந்தோம். அப்புறம் KFC வந்தோடனே பசங்களுக்கு கொஞ்சம் விங்ஸ் மாதிரி வாங்கினோம். அது நாங்கள் சாப்பிட்டு அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், நான் வந்து என் நாத்தனார் பொண்ணோட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்களும் அத்தை வாங்க நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் KFCக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தோம். நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவரும் வந்துட்டார். அவர் வந்து என் நாத்தனார் பொண்ணை பற்றி புகழ்றாரு, இது ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு. அவர்களே சிரிப்பு தாங்க முடியல. என் பையன் அப்படின்னு என் பையனை பற்றி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படியே சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்புனோம். என் சின்ன பையன் வரவே மாட்டேன்ட்டான். அவன் அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கான். இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமனார். ஒரு ஹாய் பண்ணுறாரு. என்னோடய மாமியார் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் இன்றைக்கி கிளம்ப போகிறோம். கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு சரி அப்படியே நம்ம மால் வந்துட்டோம், மால் சுற்றிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி சரி நம்ம சுற்றலாம் அப்படின்னு கொஞ்சம் உள்ளே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே பாருங்களேன், ஃபிஷ்ஷு ஸ்பாவாமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி மீன் இருக்குது. இதை வந்து ஃபிஷ் ஸ்பா சொல்கிறாங்க. இதில் உட்காந்து நம்ம கால் அதுக்குள்ளே விட்டுறணும். அதில் உட்காந்து சின்ன குட்டி மீன் வந்து பார்த்திங்கன்னா அது மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சின்ன ஃபிஷ்ஷஸ் கடிக்கவும் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ட்ரை பண்ணலை, ஏன்னா எனக்கு பயமாக இருந்தது, அதனால நான் பண்ணலை. அப்புறம் யாருமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. சரி அப்படியே நம்ம கொஞ்சம் மால் அப்படியே சுற்றிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அந்த லைட்ஸ் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இங்கே ஐஸ்கிரீம் கடை இங்கே பாருங்களேன் சூப்பராக இருந்தது. மால்குள்ளே என்ட்ரி ஆனோடனே ரொம்ப நல்லா இருந்தது.
இப்போ நாங்கள் எஸ்கலேட்டர் வழியாக சரி கீழே போகலாம், மாமனார் சொன்னார் கீழே பார்க்கிங் இருக்குது நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கீழே போயிட்டோம். மாமியார் வரல, அவர் ஸ்டெப்ஸில் வந்துடுறான்னு சொல்லி அவங்க அந்த சைடு போயிட்டாங்க. நாங்கள் இது வரையும் கீழே போகிறோம். இவங்க பாருங்கள், என் பையன் வந்து இதில் நான் தான் இங்கேருந்து கீழே இறங்கணும், நீங்கள் என்னை தூக்கக்கூடாதுன்னு சொல்லி எஸ்கலேட்டர் அவனே பாருங்களேன் இறங்கிட்டான். இந்த மாதிரி போகிறது அவனுக்கும் பிடிக்கும், ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான், நாங்கள் கீழே இறங்கிட்டோம். இப்போ இந்த வழியாக அங்கே எக்ஸிட்னு எழுதிருக்குல்ல, அங்கேருந்து தான் வெளியே போகணும். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்களேன், ஃபிட்னஸ்க்காக எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஜிம் எல்லாம் நல்லா இருந்தது பார்க்கவே. மால்குள்ளே இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சி. சரி பசங்களை வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடணும். நாத்தனார் பசங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பணும். அவங்க கொஞ்சம் தூரமாக இருக்காங்க. ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வெளியே வந்தாச்சு. சூப்பராக இருந்தது. நாங்கள் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி வெளியே வந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வெளியே பசங்களை கிட்ஸை கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்